திமுக எம்பிக்கள் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். SIR தேர்தல் பணிகளை கவனிக்க எம்பிக்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு திமுக எம்பிக்கும் 3 அல்லது 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், இப்ப திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் என்னென்ன? ஒவ்வொரு திமுக எம்பிக்குமே 3 அல்லது 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், தேர்தல் பணிகளை முழு வீச்சுல கண்காணிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் எம்பிக்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துலதான் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா திமுகவுல மக்களவைக்கு 21 எம்பிக்களும், மாநிலங்களவையில 10 எம்பிக்கள் அப்படின்னு 31 எம்பிக்கள் இருக்காங்க. இந்த 31 எம்பிக்களும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழந்த 75 தொகுதிகள் மற்றும் வரக்கூடிய தேர்தலில் எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் போட்டி கடுமையா இருக்கும்னு கணக்கிடப்பட்டிருக்கோ அந்த தொகுதிகள் எல்லாமே கணக்கீடு செய்யப்பட்டு அந்த தொகுதியில 31 எம்பிக்கள் களமிறங்குறாங்க. இந்த 31 எம்பிக்களுமே தேர்தல் பணிகளை முழுவீச்சுல ஒருங்கிணைக்கணும் அப்படின்னும் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை மேற்கொள்ளும் போது வாக்காளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில கண்காணிக்க வேண்டும் அப்படின்னும் இந்த உத்தரவை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. அதற்காகத்தான் எம்பிக்களுக்கு இந்த கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு திமுக வட்டாரத்துல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு.